நண்பர்களே வணக்கம். மன்னிக்கணும், நான் ஆங்கிலத்தில் பேச போகிறேன். The Communist Party of India Marxist is conducting a countrywide campaign in the month of September against the anti-people policies of the central government, the Modi government, which has resulted in innumerable problems for the people, and to demand that alternative policies be implemented. At the same time, under the Modi government, for the past 8 years, the country has witnessed the most diabolical attack on democracy, secularism, and the moves of the RSS BJP to usher in an authoritarian Hindu Rashtra. So the CPIM, along with the left and democratic forces in the country, are resisting and fighting against these economic policies of the Modi government, which are primarily to benefit the corporates and big business of our country, and the planned effort to subvert the democratic, secular, republican constitution of our country. இந்த கூட்டம் என்பது நாடு தழுவிய அளவில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு போராட்டத்தினுடைய பகுதியாக நடந்து கொண்டிருக்கிறது. மோடி அரசினுடைய 8 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து மக்களை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லி அந்த கோரிக்கைகளை உருவாக்கி கூட்டம் நடத்துவது என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மோடியினுடைய 8 ஆண்டு கால ஆட்சியின் காரணமாக பல பகுதி உழைப்பாளி மக்கள் பல்வேறு விதமான ஆழமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இயக்கத்தினுடைய பிரதான நோக்கம் என்பது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற இந்த கொள்கைகள் கைவிடப்பட்டு உழைப்பாளி மக்களை வாழ வைப்பதற்கு தேவையான மாற்று கொள்கைகளை உருவாக்கி அமல்படுத்த வேண்டும் என்பது இந்த இயக்கத்தினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதே சமயம் மோடி ஆட்சியில 8 ஆண்டு காலத்துல இந்த தேசம் சந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனை என்பது ஜனநாயகத்தின் மீது ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தாக்குதல், அதே போல மதச்சார்பின்மையின் மீது ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து சங் பரிவாரங்கள் இணைந்து ஒரு எதேச்சாதிகார இந்துத்துவ ராஷ்டிரத்தை இங்கு நிர்மாணிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த நடவடிக்கைகளை, மோசமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரி ஜனநாயக சக்திகளோடு இணைந்து நமக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிற பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக நம்மை வாழ வைக்காமல் இந்த நாட்டினுடைய பெருமுதலாளிகளை, கார்ப்பரேட்டுகளை வளமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கொள்கைகள் கைவிடப்பட வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை நடத்துகிறோம். ஜனநாயகமும் மதச்சார்பின்மையும் சீர்குலைக்கப்படுகிற இந்த சூழலை கவலையோடு பார்த்து இதிலும் மாற்றம் வர வேண்டும், இந்த மாண்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுப்பதற்காக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். So one of the biggest problems the people are facing today is the continuous price rise of all essential commodities.
a price rise which is now affecting the livelihood and living standards of the people in such a manner that they have to cut down their consumption, their food consumption and consumption of other goods by their families. The main reason for this price rise and inflation is the Modi government's policies. It is this government which has increased the taxes on petroleum products continuously in the last 8 years. The excise duties on petrol and diesel. On top of that, new cesses and surcharges have been levied. And even now, after reducing some of these taxes by rupees 10 per litre, recently, even now, we find that more than 27 rupees is the cess charged on 1 litre of petrol. And on diesel, it is nearly 22 rupees. Number of types of cesses and surcharges. Now, these cess and surcharges are not divided between the central government and the state governments. That is why they are called cess and surcharge. They are not excise duties. So, the continuous rise in the price of diesel and petrol is not due to the rise in the international prices. Whether the international prices are high or low, because of this burden of taxes on petrol and diesel, they are contributing to the rise in prices of all other commodities and goods. So this Modi government's policy of keeping high taxes on petrol and diesel is the single biggest source of inflation and price rise in our country. In the last financial year 2021-22, the Modi government earned rupees 4 lakh crore revenue from these taxes on petrol and diesel. This is how they are squeezing the people, taxing the common people. They don't tax the corporates and the richer sections. They have reduced the taxes on them. And to make up for that, they are squeezing the people by increased taxes on petrol and diesel. இன்றைக்கு நாட்டு மக்களை பாதிக்கிற மிக கடுமையான ஒரு பிரச்சனை விலைவாசி உயர்வு, பணவீக்கம். இந்த மிகப்பெரிய பிரச்சனையின் காரணமாக மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. வாழ்க்கை தரம் சரிந்து கொண்டே வருகிறது. சமாளிப்பதற்காக சாதாரண உழைப்பாளி மக்கள் தங்களுடைய தேவைகளை, ஏதாவது பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். அதன் மூலமாகத்தான் இந்த செலவுகளை சமாளிக்கிறார்கள். இந்த கடுமையான, செங்குத்தான, விண்ணை முட்டுகிற விலைவாசி உயர்வுக்கு முக்கியமான காரணம் என்பது மோடி அரசாங்கம் பின்பற்றுகிற கொள்கைகள் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். கடந்த 8 ஆண்டுகளாக மோடி ஆட்சியில் தொடர்ச்சியாக பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரிகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி அதிகரிக்கப்படுகிறது. அதே போல விதவிதமான பேர்ல வரி போடுவாங்க. செஸ்ன்னு ஒரு வரியோட பேரு, சர்சார்ஜ் அப்படின்னு ஒரு வரியோட பேரு. அப்போ புதிய புதிய செஸ், சர்சார்ஜ் போன்ற அப்படிப்பட்ட வரிகளையும் பெட்ரோலிய பொருட்கள் மேல தொடர்ச்சியாக விதித்துக் கொண்டே வருகிறார்கள். மக்களுடைய பயங்கரமான எதிர்ப்பின் மூலமாக சமீபத்தில் ஒரு 10 ரூபாய், லிட்டருக்கு 10 ரூபாய் அளவு மிகச்சிறிய குறைப்பை அவர்கள் செய்தார்கள்.
இந்த குறைப்பை செய்த பிறகும் என்ன நிலைமைன்னு சொன்னா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கான விலையில் இந்த செஸ் என்று சொல்லப்படுகிற வரி மட்டும் 27 ரூபாய். 1 லிட்டர் டீசலுக்கான விலையில் இந்த செஸ் என்று சொல்லப்படுகிற வரி மட்டும் லிட்டருக்கு 22 ரூபாய். ஆகவே விதவிதமாக செஸ் என்கிற பெயரில், சர்சார்ஜ் என்கிற பெயரில் பெட்ரோல் டீசல் மீதான வரிகள் அதிகரிக்கிறது. இப்ப இந்த செஸ் சர்சார்ஜ்ங்கிற பேர்ல ஏன் வரி போடுறாங்கன்னு சொன்னா, நீங்க கலால் வரி என்று சொன்னால் அந்த வரியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை ஒன்றிய அரசு மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அது விதி. ஆனால் செஸ்ங்கிற பேர்ல வரக்கூடிய வருவாய், சர்சார்ஜ்ங்கிற பேர்ல வரக்கூடிய வருவாய், இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது. மாநிலங்களோடு அந்த வருவாயை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பெட்ரோலிய பொருட்கள் மேல கலால் வரியை ஒரு கட்டத்தோடு அதிகரித்து விட்டு செஸ் சர்சார்ஜ்ங்கிற பேர்ல அவர்கள் வரிகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ச்சியாக ஏறுகிறது. பொதுவாக அரசாங்கத்தோட தரப்புல இந்த விலையேற்றத்திற்கு காரணம், உலக அளவுல சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்து விட்டது, அதனாலதான் இந்த நிலைமை என்று சொல்லுவார்கள். அது உண்மை அல்ல. சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்தாலும் சரி, சரிந்தாலும் சரி, விலை மட்டும் ஏறிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் ஒன்றிய அரசு போடுகிற இப்படிப்பட்ட வரிகள் தான். நண்பர்களுக்கு தெரியும், பெட்ரோல் டீசல் மேல வரிகளை உயர்த்தும் போது அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் சங்கிலி தொடர் போல உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பெட்ரோல் டீசல் மீது போடுகிற இந்த அதிகப்படியான வரி என்பதுதான், அரசாங்கத்தினுடைய இப்படிப்பட்ட வரி கொள்கை தான் இன்றைக்கு கடுமையான விலைவாசி உயர்வுக்கும் பணவீக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது. கடந்த ஓராண்டு மட்டும் 1921-22 இந்த ஓராண்டு மட்டும் பெட்ரோல் டீசல் மேல போடப்பட்ட வரிகள் மூலமாக ஒன்றிய அரசினுடைய கஜானாவுக்கு வந்தது 4 லட்சம் கோடி ரூபாய். அதே சமயத்துல கார்ப்பரேட்டுகள், பெரிய பணக்காரர்கள் மேல வரிகளை அவர்கள் குறைக்கிறார்கள். அதனால் கஜானாவுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அரசு கஜானாவுக்கு ஏற்படுகிற இந்த இழப்பை சரி கட்ட, ஈடுகட்டத்தான் நம்மை போன்ற உழைப்பாளி மக்களுடைய தலையில் கை வைக்கிற கொள்கையை இந்த அரசு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. That is why our party has been demanding that all these extra cess and surcharges which have been levied should be abolished. And when you abolish them, the loss of revenue which you will suffer, you can make up that by increasing the taxes on the corporates, the taxes on the incomes of the super rich sections of the people of our country, so that the burden of taxation falls on the corporates and the rich and not on the common people. So this is a class policy of the Modi government, that is to provide all benefits, concessions to the corporates and the richer sections and tax the common people and squeeze the common people. That is why it is very necessary, when we talk about fighting price rise, to demand that the Modi government change its taxation policies so that the big corporates and the super rich who are making huge profits today, they are taxed and that revenue can be used for the welfare of the people. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெட்ரோலிய பொருட்கள் மீதான செஸ் சர்சார்ஜ் என்கிற பெயர்ல போடப்படுகிற வரிகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இன்றைக்கு நம்முடைய கட்சி வலுவாக வைத்துக் கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் ரத்து செய்தால் நிச்சயமாக அரசாங்கத்திற்கு வருமான இழப்பு ஏற்படுமா அப்படின்னா வருமான இழப்பு ஏற்படும். இந்த வருமான இழப்பை ஈடுகட்டுவதற்கு கட்சியின் சார்பாக நாம சில ஆலோசனைகளை அரசாங்கத்திற்கு கொடுக்கிறோம். என்ன ஆலோசனை? அந்த இழப்பை ஈடுகட்ட நீங்க யார் மேல வரி போடணும்னு சொன்னா
கோடிக்கணக்கில் கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிற கார்ப்பரேட்டுகள் மீதும் சூப்பர் ரிச் என்று சொல்லக்கூடிய சூப்பர் பணக்காரர்கள் மீதும் அவர்கள் வருமானத்தின் மீது கை வையுங்கள், அவர்களுடைய வருமானத்தின் மீது வரி போடுங்கள். சாதாரண உழைப்பாளி மக்களுடைய தலையில் சுமைகளை சுமத்துவதை கைவிடுங்கள் என்கிற நம்முடைய மாற்று யோசனையையும் நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த வரி கொள்கையில் ஒரு விதமான வர்க்க பரிமாணம் இருக்கிறது, வர்க்க பார்வை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அரசாங்கத்தினுடைய வர்க்க பார்வை கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமானது. அதனாலதான் அவர்கள் மீது வரியை குறைத்து நம் மீது வரியை போடுகிறார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இருக்கக்கூடிய வர்க்க பார்வை உழைப்பாளி மக்களுக்கானது. எனவேதான் நாம் கோரிக்கை வைக்கிறோம், உழைப்பாளி மக்களை பாதுகாத்துவிட்டு உங்கள் வருமானத்திற்காக உங்கள் வரி கொள்கையை மாற்றி சூப்பர் பணக்காரர்கள் மீதும் கார்ப்பரேட்டுகள் மீதும் நீங்கள் கை வையுங்கள் என்று மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. Now we also have the policy of the Modi government of increasing taxes on all food items. We have seen how the goods and services tax, the GST, has been imposed on wheat flour, atta, rice, curds, dal, all food items which are packed. They are not branded items of any branded companies, but even if it is packed and sold, 5% GST has to be paid. There is an increase will be there in the price of all the essential food items which are sold in most of the shops. This has been decided only in June this year by the GST Council, and this is the worst form of burden on the people, that daily food items are going to be brought under the GST and taxed. So the entire approach of this government is to see that taxes are somehow levied on every service, every essential goods of the people. Now the Indian Railways has announced that if you reserve a ticket on the train and you cancel that ticket, you will have to pay GST as part of the cancellation charges. GST will be levied on that. There also has come news that if you die and you are taken for cremation, there will be a tax on cremation. But we are grateful to the finance minister who has explained in parliament, no, we will not tax if you are being cremated. But we are going to tax new crematoriums. If you build a crematorium in any place, you will have to pay GST on that crematorium. So in future, if you die after some time, your body is taken to a new crematorium, the charges will increase for cremation. So even if you are dead, they will not spare you. In life, they will tax you, and when you die also, you are going to be taxed for dying. So this is the type of the worst inhuman anti-people taxation policy that the Modi government has imposed. அடுத்து மோடி அரசனுடைய இந்த வரி கொள்கையில மிக மோசமான ஒரு விஷயம், சமீபத்தில் உணவுப் பொருட்கள் மேல ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை, அரிசி மேல, கோதுமை மேல, மாவு வகைகள் மேல, பால், வெண்ணெய், பருப்பு வகைகள், தயிர், மோர் எல்லாத்து மேலையும் பயங்கரமான வரி, 5% ஜிஎஸ்டி. அதாவது இந்த பொருட்கள்லாம் பேக்கெட் போட்டு இருந்தால் அது பெரிய பிராண்ட் ஐட்டமெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் சாதாரணமா பேக்கெட் போட்டு கடையில விற்பனை செய்தாலே 5% வரி விதிப்பு என்பதை அரசு அறிவித்திருக்கிறது. அப்ப உணவுப் பொருட்களுடைய விலை கடுமையாக உயரும். இந்த வரி விதிப்பை கடந்த ஜூன் மாதம் சமீபத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கும் போதுதான் இந்த முடிவை அரசாங்கம் எடுத்தது.
இது சாதாரண மக்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டின் மீது, சோற்றின் மீது வரி விதிப்பதுங்கிறது மிக மிக ஒரு மோசமான விஷயம். அதாவது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் புழங்குகிற எல்லா சரக்குகள் மீதும், நமக்கு தேவைப்படுகிற சேவைகள் மீதும் வரி என்பது ஒன்று விடாமல் விதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுல தான் ஒரு தகவல் நமக்கு வந்தது. ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணும் போதும் ஜிஎஸ்டி, கேன்சல் பண்ணும் போதும் ஜிஎஸ்டி விதிக்கப்படும்ங்கிற ஒரு தகவல் இருக்கு. அதே போல நாம் இறந்து சுடுகாட்டுக்கு சென்றால் அந்த கட்டணத்தின் மீதும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற செய்தி வந்தது. ஜனங்க பூரா அல்லாடி போயிட்டாங்க. பயங்கரமான எதிர்ப்பு வந்த உடனே நம்முடைய நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இல்ல உங்களை புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ கொடுக்கிற கட்டணத்தின் மீது ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா புதிய சுடுகாடு அல்லது புதிய இடுகாடு உருவாக்கப்பட்டால் அதுல அந்த கட்டணத்தின் மீது ஜிஎஸ்டி வரும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. சரி, இப்பவே ஜிஎஸ்டி இல்லைன்னு நம்ம சந்தோஷப்படுறதா, இந்த சின்ன விளக்கத்தை கொடுப்பதற்காக நிதியமைச்சருக்கு நாம் நன்றி சொல்வதா அப்படின்னு நம்ம திக்குமுக்காடி கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம உயிரோட இருக்கும் போது நாம் பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருள் மேல வரி. நம்மள வாழ விட மாட்டேங்கிறாங்க. வாழ முடியாம நாம செத்து போனா, கொஞ்சம் கழிச்சு செத்து போறோம்னு வைங்களேன், அப்ப புதிதாக கட்டப்பட்ட சுடுகாட்டுக்கு இடுகாட்டுக்கு நம்முடைய உடல் பிரேதம்ங்கிறது எடுத்து செல்லப்படும். அப்ப அதுக்கு கட்டணத்தின் மீது ஜிஎஸ்டிங்கிறது வரும். அப்ப உயிரோட இருந்தாலும் ஜிஎஸ்டி, செத்தாலும் ஜிஎஸ்டி. மனித தன்மையற்ற மிக கோரமான கொடுமையான வரி கொள்கையாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். So it is clear that this Modi government, as referred to by some earlier speakers, is an alliance of the corporates and the communal forces. It is the Hindutva corporate alliance which is running this Modi government. And the result of that has been seen. Just a few days ago, one industrialist, Gautam Adani, has now become the third richest person in the world. The first two are Americans, and the third, now richest man in the world is an Indian who happens to come from Gujarat, Narendra Modi's state, whose rise in fortune and wealth has been phenomenal during these last 8 years. When Narendra Modi came to power in 2014 as Prime Minister, the Adani groups or the Gautam Adani's total wealth and assets, his own personal wealth and assets, was only about 2 lakh crores. Today it is 11 lakh crores, and he's become the third richest man in the world. So in 8 years, from 2 lakhs crores to 11 lakh crores, that is the rise in his individual wealth and assets. And the other big industrialist, Mukesh Ambani, his personal wealth and assets is today 9 lakh crores. So between these two industrialists, they are worth 20 lakh crores today, thanks to the Narendra Modi government. So you can see what are the policies, who does it benefit? It benefits those crony capitalists who are favored by the Modi government and the BJP RSS regime. And it is this alliance between the Hindutva forces and the corporates which has resulted in these anti-people policies which we are suffering from in the last 8 years. எனக்கு முன்னாலே இங்கு பேசிய சில தோழர்கள் கூட குறிப்பிட்டார்கள், மோடியினுடைய அரசாங்கம்,
பாஜக அரசாங்கத்தினுடைய தன்மை குறித்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு கார்ப்பரேட் வகுப்புவாத கூட்டணி அரசு அப்படின்னு சொல்றோம். ஹிந்துத்வா வகுப்புவாதம், கார்ப்பரேட் ஆதரவு கூட்டணி தான் இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன உதாரணம், ஆனா ரொம்ப பளிச்சுன்னு நிலைமைய விளக்கக்கூடியது. என்ன உதாரணம்? சில நாட்களுக்கு முன்னால ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்தது. கௌதம் அதானி என்கிற இந்திய கார்ப்பரேட், அவர் உலக பணக்காரர்கள் வரிசையில 3வது இடத்தை அடைந்தார். முதல் 2 இடம் அமெரிக்க பணக்காரர்கள், 3வது உலக பணக்காரர் பட்டியல்ல ஒரு இந்தியர் அந்த இடத்தை பிடித்திருக்கிறார். அதானி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா, மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்தை சேர்ந்தவர் என்பதை நாம் இதில் இணைத்து பார்க்க வேண்டும். மோடியினுடைய 8 ஆண்டு கால ஆட்சியில அதானி தனிப்பட்ட முறையிலும் அவருடைய குழுமத்திற்காகவும் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது மிக மிக பிரம்மாண்டமானது. 2014 இந்த நாட்டினுடைய பிரதமராக மோடி அவர்கள் வந்தபோது, அன்றைக்கு 2014 கௌதம் அதானி என்கிற தனிநபருடைய சொத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. ஆனா அந்த 8 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 2022 அதானி என்கிற தனிநபருடைய சொத்து 11 லட்சம் கோடி. அதே போல இன்னொரு பணக்காரர், சூப்பர் பணக்காரர் முகேஷ் அம்பானி, தனிநபர் என்கிற முறையில் அவருடைய சொத்து இன்றைக்கு 9 லட்சம் கோடி. அப்ப 2 தனிநபர்கள் இந்தியாவில் சேர்ந்தால் 20 லட்சம் கோடி சொத்துக்களுக்கு தனிப்பட்ட முறையில் உரிமையாளர்களாக இருக்கிறார்கள் பார்க்கணும். அப்போ மோடி ஆட்சியினுடைய கொள்கையினுடைய விளைவாகத்தான் இப்படிப்பட்ட பணக்காரர்கள், கார்ப்பரேட்டுகளுக்கான வளர்ச்சி என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் பொதுவாக நம்ம என்ன பார்க்கணும், அரசாங்கம் ஒரு கொள்கையை சொன்னால் அந்த கொள்கை என்ன சொல்லுது, அதனுடைய தன்மை என்ன, இந்த கொள்கையை அரசாங்கம் பின்பற்றுவதால் யாருக்கு பலன் கிடைக்க போகிறது, வளர்ச்சி யாருக்கு கிடைக்க போகிறது, சாதாரண உழைப்பாளி மக்களுக்கா அல்லது பெரும்பணக்காரர்களுக்கா என்கிற இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியில கூட்டுக்களவாணி முதலாளித்துவம் என்று நாம் சொல்லுவோம். அதாவது ஆட்சிக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகளை கூடுதலாக வளர்த்து விடுவது. அப்போ மோடி RSS இந்த ஆட்சியில கூட்டுக்களவாணி முதலாளித்துவத்தின் மூலமாக அம்பானி, அதானி போன்றவர்கள் பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு வளர்ச்சி என்றால் இயல்பாகவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு பாதிப்பு தான். மக்களுக்கு எதிரான கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம்தான் அவர்கள் வளர்கிறார்கள், நாம் தேய்கிறோம். So the other serious problems which the people of this country are suffering from all emanate from the class policies of this Modi government. We are seeing a big privatization drive in the country now against the public sector enterprises. A privatization drive which covers all sectors of the economy. Public sector units in industries, in coal, in mining, in steel, in shipyards, in railways, public sector banks, insurance, all these are now on the block for privatization. And this will mean public employment. The large number of jobs which are there in the public sector, which are permanent jobs, they are going to be finished in the coming years. And all the new type of employment and jobs which we are having, contractual employment, casual work, daily wage work, all this is going to increase. Already we have seen that under this government,
unemployment is reaching new heights. The latest figures about unemployment affecting different sectors or categories of people. What does it show? That between the age group of 20 to 24 years, that is the youth who join the workforce, there is 42% unemployment among the age group of 20 to 24. So this is the bleak future. Like inflation and price rise, which affects the livelihood of the people, unemployment has become a blight, a curse for the youth of this country. So all this is a result of, as I said, the corporate communal outlook and policies of this government. That is why it is very necessary that we mobilize all sections of the people, whether they are workers, whether they are farmers, whether they are agricultural workers, youth, women, students, those who are socially oppressed, all of them must be brought into struggles, united struggles against these policies of the Modi government, which are harming the people's interests and the progress of this country. அடுத்த முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு மக்கள் சந்தித்துக் கொண்டு இருப்பது நிச்சயமாக வேலையின்மை, அதே போல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயப்படுத்தப்படுவது. இது இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இதற்கும் காரணம் என்பது மோடி அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமான கொள்கைகளை ஒரு மோசமான வர்க்க பார்வையோடு பின்பற்றுவதால் ஏற்படக்கூடிய விஷயம். இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்று அல்லது ரெண்டு அல்ல, எல்லா தளங்களிலும் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் மீது இந்த ஒன்றிய அரசு கை வைத்துக் கொண்டு இருக்கிறது. அது பொதுத்துறை சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளாக இருக்கலாம், நிலக்கரி, சுரங்கம், அதே போல ஸ்டீல், கப்பல் கட்டும் அந்த துறை, வங்கிகள், இன்சூரன்ஸ் என்று எல்லா துறைகளையும் கை வைத்து தனியாருக்கு தாரை வார்க்கிற ஏற்பாட்டை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக பொதுத்துறையில வேலை வாய்ப்பு என்பது கணிசமாக இருக்கும், நல்ல எண்ணிக்கையில வேலை கிடைக்கும். அதே மாதிரி கிடைக்கிற வேலை என்பது ஒரு நிரந்தரமான நல்ல சம்பளத்தோடு கூடிய கண்ணியமான வேலையாக இருக்கும். இப்ப இதையெல்லாம் தனியார் மயப்படுத்துவதால் பொதுத்துறை காலியானால் அதுல இருக்கக்கூடிய நிரந்தரமான பணிகள் காலியாகும், கண்ணியமான வேலை வாய்ப்பு காலியாகும், நல்ல ஊதியம் என்பதும் காலி செய்யப்படும். அப்படிங்கிறது தான் இதனால் ஏற்படக்கூடிய விளைவு. சரி, இதையெல்லாம் மூடிட்டு வேற சில விஷயங்கள் வருது. தனியார் மயப்படுத்தப்பட்ட பிறகு வேலையே கிடைக்காதா அப்படின்னா வேலை கிடைக்கும். ஆனா அந்த வேலைகள் பொதுத்துறை நிறுவனங்கள்ல கிடைச்ச மாதிரியான நிரந்தர வேலைகளாக இருக்காது. கான்ட்ராக்ட் கூலிகளாக, கேஷுவல் கூலிகளாக, அத்த கூலிகளாக நாம் அனைவரும் மாறுகிற ஒரு சூழலைத்தான் பொதுத்துறைகளை தனியார் மயப்படுத்திய பிறகு உருவாக்கப்படுகிற வேலை வாய்ப்புகள் இப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மோடி அரசாங்கத்தின் கீழ் வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்கிறது. நிறைய தகவல்கள் இப்ப இருக்கு. பல்வேறு வகைப்பட்ட மக்கள் மத்தியில வேலையில்லா திண்டாட்டம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நிறைய தகவல்கள் இருக்கு. அதுல நம்ம எல்லாம் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவது, கவலைப்படுத்துவதுங்கிறது 20 to 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மத்தியில வேலையின்மை என்பது 42% இருக்கிறது. அப்ப எதிர்காலம் இருண்டதாகத்தான் இருக்கும், மங்கலாகத்தான் இருக்கும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அதே போல பொதுத்துறையில் இப்படிப்பட்ட நிலைமை நீடிப்பது, வேலையின்மை என்பது உருவாக்கப்படுவது, அதோடு சேர்ந்து விலைவாசி என்பதும் இணையும் போது இந்த தேசத்தினுடைய உழைப்பாளி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு இவர்கள் கடைபிடிக்கிற கொள்கை ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கிறது. எனவேதான் கார்ப்பரேட் வகுப்புவாத அரசு கடைபிடிக்கிற இந்த அணுகுமுறை,
இந்த கொள்கைகள் என்பது இந்த நாட்டின் பிரதான மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை மிகப்பெரிய அளவு பாதிக்கிறது. பாதிப்புகளை மட்டும் பட்டியல் போட்டுக்கொண்டே போனால் பலனில்லை. இந்த பாதிப்புகள் நம்முடைய தலைவிதி அல்ல. இந்த பாதிப்புகளை நம்மால் நிறுத்த முடியும், மாற்ற முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய பணி என்பது இந்த பாதிப்புகளுக்கு உட்படுத்தப்படுகிற பல்வேறு பகுதி மக்களை அணிதிரட்ட வேண்டும். தொழிலாளிகள், விவசாயிகள், அதே போல விவசாய தொழிலாளிகள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர், வாலிபர், சமூக ரீதியாக ஒடுக்கப்படுகிற சமூக பிரிவினர், இவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இந்த மோசமான கொள்கைக்கு எதிரான போராட்ட பாதையிலே அவர்களை செலுத்துவது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் கடமை. We can put up an effective fight and resistance to these policies only if we can also protect the democratic rights and the democratic system in our country. Today, this Modi government and the BJP RSS have launched a big attack on democracy and democratic rights in our country. All the opposition parties and the opposition governments, state governments, the non-BJP state governments are under attack. And we have to see that this attack on democracy means an attack on secularism and an attack on federalism. State governments like here the DMK in Tamil Nadu, the DMK government in Tamil Nadu and the LDF government in Kerala and other state governments which are run by opposition parties like in Telangana, now in Bihar and other states. The Modi government is doing everything to prevent these state governments from fulfilling the promises it made to their people during elections. They are trying to deprive the states of the resources that they are due under the constitution. The use of GST itself, now you have seen, they have stopped giving compensation to the state governments, which first was promised for 5 years, and then all the state governments have demanded an extension of that compensation, but they have refused to do so. It is the Modi government which is actively intervening to destabilize the state governments. They are using the central agencies like the CBI, the Enforcement Directorate, the Income Tax Department, etc., to target the leaders of the opposition party and their state government, the chief minister and ministers in these governments. And it is this Modi government which is now taking away the due rights of the state governments in areas like education, in health policy, in language policy, in all areas. There is an effort to completely centralize everything and to deny the states the due powers and rights. So all this has to be opposed. Only if we can oppose this attack on democracy and democratic rights can we be able to mobilize the people to see that the voice of the people is heard and to force this government to change its policies or to be rejected by the people. எனவே அனைத்து பகுதி மக்களையும் அணிதிரட்டி மோடி அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். ஆனால் இந்த போராட்டத்தை நாம் திறம்பட நடத்த வேண்டும் என்று சொன்னாலே ஒரு முன் நிபந்தனை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஜனநாயக உரிமைகளையும் ஜனநாயக முறைமையையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தை செய்து கொண்டேதான் மக்களை அணிதிரட்டி இந்த கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தை நாம் நடத்த முடியும். மோடி அரசு, பிஜேபி, RSS இந்த ஆட்சியில மிகப்பெரிய தாக்குதல் ஜனநாயகத்தின் மீதும் ஜனநாயக உரிமைகள் மீதும் தொடுக்கப்படுகிறது.
எதிர்க்கட்சிகள் இலக்கு வைத்து தாக்கப்படுகிறார்கள். பிஜேபி அல்லாத குறிப்பாக எதிர்க்கட்சிகள், பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன. ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த தாக்குதல் அதோடு நின்று விடுவது கிடையாது. அதனுடைய தொடர்ச்சியாக மதச்சார்பின்மை மீதான தாக்குதலாக, கூட்டாட்சி கோட்பாட்டின் மீதான தாக்குதலாக இது மாறிக்கொண்டு இருக்கிறது. பாதிக்கப்படுகிற மாநிலங்கள் என்ன? உதாரணமாக திமுகவில், தமிழகத்தில் திமுக, அதே போல கேரளாவில் எல்டிஎஃப் அரசாங்கம், அதே போல பிஜேபி அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய தெலுங்கானா, பீகார் போன்ற பல மாநிலங்கள். இந்த மாநிலங்கள் மோடி அரசை, மோடியினுடைய கொள்கைகளை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக பல்வேறு விதங்களில் இவர்கள் பட்டினி போடப்படுகிறார்கள். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்பதில் கை வைக்கப்படுகிறது. அந்த நிதி குறைவின் காரணமாக, நிதி பற்றாக்குறையின் காரணமாக இந்த மாநில அரசுகள் தேர்தலின் போது மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற விடாமல் திட்டமிட்ட தாக்குதலை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஜிஎஸ்டி என்கிற அந்த முறை வரும்போது பல மாநில அரசுகளுக்கு வரி போட முடியாத இழப்பு வரும் என்கிற கேள்வி வந்தபோது 5 ஆண்டுகளுக்கு இதுல எந்தெந்த மாநிலத்திற்கு இழப்பு வருகிறதோ அவர்களுக்கு இழப்பீடு தருவதாக சொன்னார்கள். அதையும் ரொம்ப தாமதமாக கொடுத்தார்கள்ங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த மாநிலங்கள் எல்லாமே எங்களுக்கு இழப்பு மிக அதிகம், எனவே 5 ஆண்டுகளுக்கு இழப்பீடு கொடுத்தால் மட்டும் போதாது, இன்னும் கூடுதலான ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு நீங்கள் இந்த இழப்பீட்டை தர வேண்டும் என்று கேட்டார்கள். அது மோடி அரசால் மறுக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில அரசுகளை சீர்குலைக்கக்கூடிய செயல்பாடுகளும் வேலைகளும் நடக்கிறது. இதற்கு முக்கியமாக இந்த ஆட்சி பயன்படுத்துகிற ஆயுதங்கள் என்ன அப்படின்னா, மத்திய முகமைகள் என்று நாம் சொல்லக்கூடிய மத்திய புலனாய்வு பிரிவு, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இந்த துறைகளை ஆயுதங்களாக பயன்படுத்தி எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களை வேட்டையாடுவது, எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சரை அல்லது அமைச்சர்களை குறிவைத்து தாக்குவதுங்கிற வேலையை இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதோடு சேர்த்து மாநிலங்களுடைய உரிமைகளை மிகப்பெரிய அளவு பறிக்கிற மோசமான வேலையை, கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரான வேலையை மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. கல்வி, சுகாதாரம், மொழி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் அதிகாரத்தை மையப்படுத்தி ஒன்றிய அரசு தன்னுடைய வசம் குவித்துக் கொண்டு மாநிலங்களுக்கான நியாயமான உரிமைகளை தட்டி பறிக்கிறது. இவை எல்லாமே நம்மால் எதிர்க்கப்பட வேண்டும். இந்த ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலையும், ஜனநாயக உரிமைகள் மீதான இப்படிப்பட்ட தாக்குதலையும், மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிற அல்லது மாநில அரசாங்கங்களை பட்டினி போடுகிற இப்படிப்பட்ட அம்சங்களை நாம் எதிர்த்தால்தான், ஜனநாயகம் இருந்தால்தான் மக்களை அணிதிரட்ட முடியும். மக்களுடைய ஒன்றுபட்ட குரல் ஆட்சியாளர்களுடைய காதிலே விழ வைக்க முடியும். அதன் மூலமாக அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி ஒன்று அவர்களது கொள்கைகளை நம்மால் மாற்ற முடியும், அல்லது அவர்களையே மக்கள் நினைத்தால் மாற்ற முடியும் என்கிற எல்லைக்கு நாம் போக வேண்டியிருக்கு. So now in the states where there are opposition ruled governments, we have to ensure that these governments are able to implement policies in favor of the people, and they are able to push through alternative policies. This is being done in Kerala by the LDF government headed by Comrade Pinarayi Vijayan. Every effort to privatize a public sector undertaking of the center in Kerala is being stopped, halted. Recently, the national paper mill, a central government public undertaking, was closed and to be sold. The state government has bought that paper mill and has reopened that mill as a public sector undertaking under the state government. All these public sector units in Kerala have been turned around, made profit making rather than getting it closed. In Kerala, as you know, we have a very
effective public distribution system where not only rice, wheat and sugar is given, but all other essential commodities are being given at fair prices. So all these measures, in Tamil Nadu also, there are so many social welfare measures, pensions, grants for girl students, etc., etc. All this is coming under attack. Narendra Modi has announced recently that the opposition governments or opposition parties are offering freebies to the people. He has condemned this. What are freebies? Freebies is giving free public education, free public health, ensuring that midday meals are given to school children, ensuring that there is old age pensions for people. All social welfare measures are sought to be attacked by the Modi government. So that is why our party has decided that in the coming days, it is not enough to oppose these policies of the Modi government. The governments which are run by the opposition parties, by the secular democratic parties, they must stand up to implement these alternative policies in favor of the people and build the widest unity so that we can put up a political fight to see that this dangerous corporate communal regime is eventually defeated and rejected by the people. So this is the message we are taking to the people in this campaign, and I'm sure that in the coming days you will rally on this alternative platform which we are putting forward and mobilize more and more people to come out in support of this fight against the anti-people policies of the Modi government and the struggle to defend democracy, secularism and federalism in our country. Thank you.